அன்பு உறவுகளுக்கு வணக்கம். செய்யும் அனைத்து முயற்சிகளும் பயனற்று போன பின் சலிப்படைவதே சரணாகதியின் துவக்கம். சரணாகதியை திட்டமிட்டு துவக்க முடியாது, அது ஒரு தருணம். அதற்கு முயற்சிகள் தேவை. ஆனால் சரணாகதி அடைந்து விட்டால் அதற்கு பின் எந்த முயற்சியும் அவசியமற்றது. அதே போல ஆசை, பயம், குழப்பம் யாருக்கு இல்லாமல் இருக்கிறதோ அவர்கள் இயல்பாகவே சரணாகதி அடைந்தவர்கள். அவர்களுக்கு எவ்வித பயிற்சியும் முயற்சியும் அவசியமற்றது. அந்த தூய்மையே அவர்களுக்கான பயிற்சியாக இருக்கும். ஆனால் சிவபெருமான் பார்வதி தேவியிடம் உரையாடலாக வெளிப்படுத்திய 112 தந்திரங்களும் எந்த நிலையில் உள்ளவர்களையும் ஒரு நொடியில் நிலைமாற்றம் அடைய செய்யும் யுக்திகள் கொண்டவை. நீங்கள் நல்லவரா கெட்டவரா என்றெல்லாம் விதிகள் இல்லை. மாமிசம் உண்பவரா உண்ணாதவரா என்றெல்லாம் பார்ப்பதில்லை. விதிகளுக்கு அப்பாற்பட்டு சிவபெருமான் வழங்கிய இந்த யுக்திகள் இந்த கலியுகத்திற்கு சிறப்பு மிக்கவை. அவருடைய கருணை மிக்க இந்த 112 நுட்பங்களை எவர் முயற்சித்தாலும் அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுபட்டு நீடித்த நிகழ்காலத்தில் நிலைத்திருவார்கள். உலகில் உள்ள பௌத்தம், ஜென், இஸ்லாம், கிறித்துவம் என ஒவ்வொரு மதத்திற்கும் மூல காரணமாக விளங்கிய ஒவ்வொரு குருமார்களும் நிலைமாற்றம் அடைய பின்பற்றிய ஒவ்வொரு யுக்திகளும் சிவபெருமான் வழங்கிய 112 அடங்கிவிடும். மொத்தம் 112 யுக்திகள் உள்ளது. அதில் எந்த யுக்தியை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த யுக்திகளில் ஏதேனும் ஒன்று நிச்சயமாக நிலைமாற்றத்தை உண்டு செய்யும். சரணாகதி ஒரு பெரும் இரைச்சலில் இருந்து அமைதிக்கு அழைத்துச் செல்லும். அந்த அமைதி ஒரு தாலாட்டு பாடல் போலவே இருக்கும். அதன் பின் நாம் முன்னர் பெரிதிப்படுத்திய அத்தனை விஷயங்களும் மெல்லிய புன்னகையாக மாறும். இறுக்கம், பதட்டம், பயம் அனைத்தும் மாற்றமடையும். இதற்கு வருடக்கணக்கு ஆகாது, சில நாட்களில் நடக்கும். உயிர்ப்பு விசை குறைந்து பறப்பதை போல உணர்வீர்கள். ஏதோ ஒரு யுக்தி உங்களுக்கு உதவும் போது நீங்கள் மேலெழும்பி விடுவீர்கள். குருமார்கள் பல பயிற்சிகளை ஒன்றன் பின் ஒன்றாக தந்து கொண்டே இருப்பார்கள். அதன் காரணம் அதில் எந்த பயிற்சி வெகு சுலபத்தில் உங்களை மாற்றமடைய வைக்கிறது என்பதை அறிந்து கொள்ள. அப்படி எந்த யுக்தி உங்களை மேலெழும்ப வைக்கிறதோ அதுவே உங்களுக்கான யுக்தி, அதுவே அருள். உங்களை புவியை நோக்கி அதிகமாக இழுப்பது மாயை, வானை நோக்கி இழுப்பது அருள். அருள் ஆக்கிரமிக்க துவங்கிய ஆரம்பத்தில் நீங்கள் நடப்பது வித்தியாசமாக இருக்கும், பேசுவது வித்தியாசமாக இருக்கும், எவருடனும் ஒத்துச் செல்ல முடியாது, தனியாக சுட்டுத் திருவோம். இந்த உலகம் பொருந்தாத ஒன்றாக தெரியும். அமைதியில் இருந்து இரைச்சலுக்கு சென்றது போலவே இருக்கும். உண்மையை மட்டுமே சிந்திக்க வைக்கும். களி சூழ்ந்த உலகத்தில் பெரும் சிரமம் போல் ஆகிவிடும். பழைய படி செல்ல வேண்டும் என்று தோன்ற துவங்கும். ஆனால் இயலாது. உங்களால் உண்மையாய் மட்டுமே இருக்க முடியும். உண்மை முழுமையாய் ஆக்கிரமித்துவிடும். அந்த நேரத்தில் நிச்சயம் குருவின் வழிகாட்டல் அவசியம். இது ஆரம்பம்தான். இதிலிருந்து தப்பித்து போகாமல் இருக்க அவருடைய அனுபவத்தால் விளக்க இயலும். மேலும் உலகத்தின் யதார்த்த நிலைக்கு ஏற்ப பயணப்பட உதவுவார். இது போன்ற ஒரு சூழலில்தான் இயேசு, நபி என அனைவரும் வட்டி வசூல் செய்தவர்களை அடித்து நோக்கினார்கள். அதே போல புத்தரும் சரி, சித்தர்களும் சரி, இந்த நிலையை கடக்கையில்தான் புரட்சி செயல்களை செய்தனர். உண்மையின் ரூபமாகவே மாற்றமடைந்தார்கள். இது வாசியின் மேலெலும்பும் நிலை, குண்டலினியின் சக்தி பொறுக்க இயலாமல் நடக்கும் செயல்கள். இதுவே கனல் வீரமாகும். வர இருக்கும் களிமுற்றிய காலமானது மக்களை நினைவக தாக்கத்தால் ஒருமை அடைய விடாமல் நீர்த்து போகச் செய்யவே செயல்கள் அரங்கேறும். ஆனால் உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதரும் கருப்பு சாமியாக, முனி சாமியாக, முருக ஆற்றலாக மாற்றமடைய வேண்டிய காலம் நெருங்கிவிட்டது. தொடர்ந்து யுக்தியில் நீடித்த பின் பேரிரைச்சலுக்கு பின் பெரும் அமைதி உண்டாகும். அது ஓங்கார நாதமாக இருக்கும். அந்த நாதத்திற்கு முன் உலகம் போடும் சத்தம் ஒன்றும் இல்லாமல் போய்விடும். ஒருமை தோன்ற துவங்கும். பரிணாம மாற்றம் நிகழும். அடுத்த பரிமாணத்திற்கும் இந்த பரிமாணத்திற்கும் இடையே சிறிய பயணம் நிகழ்ந்து முடிந்து பின் நிகழும். பசி, தூக்கம், இரவு பகல் எதுவும் பாதிக்காது. உடலினுள் அணைந்து உறங்கும் பிரம்மாண்டமான கட்டமைப்புகளையும் அதிசயமான ஆற்றல்களையும் சிவதந்திரங்களால் மின் ஆற்றல் இணைப்பை ஏற்படுத்தி இந்த மாபெரும் உடல் தொழிற்சாலையை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டியது மனித பிறவியின் உயரிய நோக்கமாகும். சிவதந்திர ரகசியங்கள் 112.
சிவபெருமான் தேவிக்கு வெளிப்படுத்திய தந்திரங்கள் 112 முதல் தந்திரத்தை பற்றி பார்ப்போம். இந்த முதல் தந்திரத்தை பயன்படுத்திதான் புத்தர் கயாவில் ஞானமடைந்தார். அதனால் பிற்காலத்தில் இந்த தந்திரத்தை புத்த மதத்தினர் தனக்கான தந்திரமாக மாற்றிக்கொண்டனர். உலகில் ஒரு யுக்தியை பயன்படுத்திதான் ஒவ்வொருவரும் ஞானமடைந்துள்ளனர். அந்த அனைத்து யுக்திகளும் இந்த 112 சிவதந்திரங்களில் அடங்கிவிடும். இந்த சிவதந்திராவின் ஒவ்வொரு யுக்தியும் உணர்தலை மையமாக கொண்டே செயல்படும். மனதை எதிர்காலத்தில் இருந்து இறந்த காலத்தில் இருந்து நிகழ்காலத்திற்கு திருப்புவதுதான் ஒவ்வொரு யுக்தியின் நோக்கமும். மிக மிக எளிமையான முதல் தந்திரம் அதே நேரத்தில் கடினமானது. மூச்சு பேரண்டத்திற்கு ஒரு பாலம். மூச்சு தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். எந்த இடைவெளியும் இருக்காது. ஒரே ஒரு கணம் நாம் மூச்சு விட மறந்தாலும் நாம் இறந்து விடுவோம். ஆனால் அது தேவையில்லை. நாம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த போதும், உணர்வற்ற நிலையில் இருந்த போதும், கோமாவில் இருந்த போதும் சுவாசம் நடந்து கொண்டிருக்கும். இது எப்போதும் மாறாமல் இருக்கும் உண்மை. வாழ்க்கைக்கு அடிப்படையானதும் ஆதாரமானதும் இதுதான். நமக்கும் நம் உடலுக்கும் இருக்கும் பாலமும் இதுதான். பேரண்டத்திற்கும் நமக்கும் இருக்கும் பாலமும் இதுதான். இந்த பாலம் உடைந்துவிட்டால் நாம் உயிருடன் இருக்க முடியாது. நாம் நமது சுவாசத்தில் ஏதாவது செய்ய முடியும் என்றால் நாம் திடீரென்று நிகழ்காலத்திற்குள் நுழைவோம். நாம் நமது சுவாசத்தில் ஏதாவது செய்ய முடியும் என்றால் காலவெளியை கடந்து செல்லவும் முடியும். நாம் நமது சுவாசத்தில் ஏதாவது செய்ய முடியும் என்றால் வாழ்வின் ஊற்றுக்கண்ணையே அடைந்து விடுவோம். நாம் நமது சுவாசத்தில் ஏதாவது செய்ய முடியும் என்றால் இந்த உலகத்திலும் அதே சமயம் அதை தாண்டியும் இருக்க முடியும். சுவாசத்திற்கு 2 முனைகள் உள்ளது. அதில் ஒரு முனையில் நமது உடலும் பேரண்டமும் உள்ளது. இன்னொரு முனை இவை இரண்டையும் கடந்த ஒரு இடத்தையும் தொடுகிறது. நமக்கு சுவாசத்தின் ஒரு முனை மட்டுமே தெரியும். பேரண்டத்திற்குள்ளும் உடலில் நுழையும் போது மட்டுமே. ஆனால் அது உடம்பிலிருந்து உடம்பு அற்றதலுக்கும், உடம்பு அற்றதலிலிருந்து உடம்புக்கும் நகர்ந்து கொண்டே இருக்கின்றது. பாலத்தின் அடுத்த பகுதியை, எதிர்பக்கத்தை, அடுத்த முனை பற்றிய விழிப்புணர்வை நாம் அடைந்துவிட்டால் நிலைமாற்றம் நிகழும். வேறொரு பரிமாணத்திற்கு சென்று விடுவோம். இங்கு யோகாவிற்கும் தந்திராவிற்கும் மாபெரும் வித்தியாசம் உள்ளது. ஒரு குறிப்பிட்ட விதமாக பயிற்சி செய்யவோ, குறிப்பிட்ட முறைப்படியோ, குறிப்பிட்ட இசைவுடனோ மூச்சு விட வேண்டிய அவசியமில்லை. மூச்சை அதன் போக்கிலேயே எடுத்துக்கொள்ள வேண்டும். சுவாசத்தின் குறிப்பிட்ட புள்ளிகளை பற்றி விழிப்புணர்வு மட்டுமே கொள்ள வேண்டும். 2 மூச்சுகளுக்குமான இடைவெளியை கவனி. மூச்சு உள்ளே வருவதற்கு முன்பு அல்லது வெளியேறுவதற்கு முன்பு மூச்சு நின்று விடுகிற ஒரு கணம் உள்ளது. தந்திரம் 1. மூச்சு உள்ளே வருவதை கவனியுங்கள். முழு உணர்வோடு அந்த மூச்சோடு உங்கள் கவனத்தை செலுத்துங்கள். மூச்சோடு கீழே போகும்போது தவற விட்டு விடக்கூடாது. அதற்கு முன்னாலும் போகக்கூடாது, அதற்கு பின்னாலும் போகக்கூடாது. மூச்சோடு ஒன்றாக போக வேண்டும். அப்போது மட்டுமே 2 மூச்சுக்கும் இடையில் உள்ள புள்ளியை காண முடியும். மூச்சும் உணர்வும் ஒன்றாக வேண்டும். மூச்சோடு உள்ளே நகருங்கள், பின் வெளியே நகருங்கள். நீங்கள் முழு மூச்சையும் முழு உணர்வுக்கு, விழிப்புணர்வுக்கு கொண்டு வரும் பயிற்சியை தொடர்ச்சியாக சில நாட்கள் செய்து வந்தால் திடீரென்று ஒரு நாள் நம்மை அறியாமல் அந்த இடைவெளியை கண்டிப்பாக உணர்வோம். நாம் மூச்சோடு முழு உணர்வோடு நகர்ந்து கொண்டிருக்கையில் மூச்சு இல்லாத இடத்தை உணராமல் போக முடியாது. திடீரென்று மூச்சை காணவில்லை என்பதை உணர்வோம். அந்த நிலையே அனைத்தும் கிடைக்க பெற இருக்கிற கும்பக நிலை. அந்த நிலையே தான் உறங்கி கிடக்கும் குண்டலினி சக்தி விழிப்படையும் நிலை. 3வது கண் விழிப்படையும் நிலையும் அதுதான். நன்றிகள் பல.